வெள்ளத்தில் மூழ்குவதிலிருந்து சென்னையை அரசு காப்பாற்றியதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை கிடைக்கும் என உறுதியளித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக நிர்வாகி பி.கே. மூர்த்தி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது மேடையில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் இல்லாத காலங்களிலும் கொரோனா பெருந்தொற்று, சென்னை பெருவெள்ளம் உள்ளிட்ட இடர்பாடுகளின் போது களத்தில் இன்று முழுவீச்சில் செயலாற்றியதாக நினைவு கூர்ந்தார். 2018ஆம் ஆண்டு சென்னை பெருவெள்ளம் தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என தெரிவித்த அவர், தற்போது மழை வெள்ளத்தில் மூழ்குவதிலிருந்து சென்னையை தமிழ்நாடு அரசு காப்பாற்றியுள்ளதாக கூறினார். மழை, கனத்த மழை, பெருமழை, காற்றோடு மழை, புயல் காற்றோடு மழை, இப்படித்தான் எச்சரிக்கை சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய வெள்ளம் வரும், ஒரு நாள் முழுக்க விடாமல் மழை பெய்யும் என்றெல்லாம் கூட எச்சரிக்கை செய்யல. ஆனால் எச்சரிக்கை செய்ததெல்லாம் மீறி இதுவரை 47 வருஷத்தில் பார்க்காத ஒரு மழையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியை நிரம்ப விடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை திறந்து அதை வெளியேற்றினால்தான் ஆபத்தை தடுக்க முடியும். அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சர் யார்? அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவரிடத்தை போய் அனுமதி கேட்பதற்கு கூட அதிகாரிகள் பயந்தாங்க. அப்படி ஒரு கொடுமையான நிலை அன்னைக்கு இருந்துச்சு. அதிகாரிகள் போய் முதலமைச்சர் பிடித்து அனுமதி கேட்டு திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுருந்தாங்கன்னா அந்த ஆபத்து நிச்சயமாக வந்திருக்காது. பல பேரை இழந்து பல நூற்றுக்கணக்கானவர்கள் அன்றைக்கு நம்ம இழந்தோம். ஆனால் அதைவிட மோசமான நிலையில வரலாறே பார்க்கக்கூடிய அளவுக்கு மழை பெய்ஞ்ச இந்த சூழ்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரிய நிரம்ப விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டு சென்னை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்று பார்த்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த பெருமழை வெள்ளத்தில் மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் மட்டுமன்றி திமுக நிர்வாகிகளும் களத்தில் இறங்கி எந்த பாகுபாடும் இன்றி மக்களுக்கு உதவி செய்ததாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அன்னைக்கு அரசின் சார்பில் உதவி செய்யணும்னு சொல்லி அந்த உதவி பொருட்களை எல்லாம் சில மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. வேனில், லாரியில், பஸ்ஸில் எல்லாம் அனுப்பிச்சி வச்சாங்க. அதில் அனுப்பிச்சி வைக்கும் போது கூட ஸ்டிக்கரை ஒட்டி, அம்மையார் ஜெயலலிதாவுடைய படத்தின் ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுகன்னு சொல்லி ஒட்டி அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி பாகுபாடு இல்லாமல் அது யாராக இருந்தாலும் அவருக்கு துணை நின்ற ஒரு கட்சியாக, துணை நின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் நிச்சயமா உறுதியா 6000 ரூபாய் வழங்கப்படும். எப்படி மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ளவர் அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அதை அறிவித்து அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த 6000 ரூபாய் தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக வழங்கப்படும். குடும்ப அரசியல் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கோடிக்கணக்கான குடும்பங்களின் கலங்கரை விளக்கமே திமுக என தெரிவித்தார். குடும்பம் இருப்பவர்களுக்கே குடும்பத்தை பற்றி கவலை இருக்கும் என கூறிய அவர், கட்சியினரை தம்பி என பேரறிஞர் அண்ணாவும் உடன்பிறப்பே என கலைஞரும் அழைத்ததாக குறிப்பிட்டார். தம்பி, தங்கை, அண்ணா என இந்த குடும்பத்தில் அனைத்து உறவுகளும் இருப்பதாக முதலமைச்சர் பட்டியலிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.